நீங்கள் கேட்கிறதற்கு மனதுள்ளவர்களாக இருந்தால், ஆமென், அல்லது நீங்கள் கேட்டறியும் திராணியுள்ளவர்களாக இருந்தால், நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். இயேசு முடிந்தது என்று சொன்னபோது தேவாலய திரைச்சீலை இரண்டாய் கிழிந்தது. மகா பரிசுத்த ஸ்தலமும் பரிசுத்த ஸ்தலமும் இணைந்தது. இயேசு முடிந்தது என்று சொன்னபோது பூமியையும் வானத்தையும் மறைத்த திரை இரண்டாய் கிழிந்தது. பரலோகமும் பூலோகமும் ஒன்றாய் மாறியது. ஆமென். நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், எத்தனை முறை உங்கள் வாழ்க்கை தோல்வி வசனத்தில் ஒட்டிக்கிட்டு நில்லு. வாழ்க்கையில் அது நடக்கும். இழந்தது நடக்கும். பரலோகத்திலே வியாதி இருக்கிறதா? பரலோகத்தில் மரணம் இருக்கா? பரலோகத்திலும் சித்தம் செய்யப்படுவது போல எந்த அளவு கர்த்தருடைய சத்தத்தை நீ கேட்கிறாயோ அந்த அளவு இனி வரும் உலகத்தின் பலனை இந்த வாழ்க்கையில் நீ ருசி பார்க்கும். இந்த உலகம் தேவனுடைய வார்த்தையினாலே உலகங்கள் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமென். சோ இந்த நியூ வேர்ல்டு எப்படி கிரியேட் ஆகுதுன்னா, காட்ஸ் வேர்டு, அந்த ஸ்போக்கன் வேர்டை நீ கனெக்ட் ஆன உடனே அந்த வேர்ல்டு உங்களை சுற்றி அப்படியே சிருஷ்டிக்கும். சிம்பிளான ஒரு வரியில முடிக்கிறேன். வார்த்தையோடு இணைக்கப்பட்டவர்கள் இரண்டாம் உலகத்தோடு இணைக்கப்பட்டவர்கள். எப்பவுமே உங்க மைண்டு அந்த வேர்ட் ஆஃப் காட்லயே கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா நீங்க வேற ஒரு வேர்ல்டுக்குள்ள இருப்பீங்க. அந்த வேர்ல்டோடைய பலன்களை நீங்க ருசி பார்க்க ஆரம்பிப்பீங்க. நான் சொன்னேன், ஆண்டவரே என்ன பேசுகிறோம்? நாங்கள் டிவைன் ஹெல்த் பேசுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் டிவைன் ஹெல்த் பேசிகிட்டு இருக்கிறோம். வியாதி இல்லாத வாழ்க்கை பேசுகிறோம் ஆண்டவரே. இம்மார்டாலிட்டி பேசுகிறோம் ஆண்டவரே. மரணமில்லா வாழ்க்கை பேசுகிறோம். ஆனால் எங்களை சுற்றி நடக்கிறதுலாம் வேற மாதிரி இருக்கு ஆண்டவரே. சொன்னார், எதுடா நடக்கலை? 10 காசு கையில் இல்லாதப்ப நீ ஐஸ்வர்யம் பேசுனியே, இன்னைக்கு ஐஸ்வர்யம் உனக்கு வரலையா? வியாதியில இருந்தப்ப நீ டிவைன் ஹெல்த் பேசுனியே, 25 வருஷமா ஒரு மாத்திரை கூட சாப்பிட உன்னை நான் கொண்டு வரலையா? நேத்து பேசுனது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குன்னா, இன்னைக்கு பேசுனது நாளைக்கு நடக்கும்டா. ஆமென். நடக்கும், நடக்கும். நடக்கிற வரைக்கும் நான் பேசுவேன். ஆமென். கொஞ்சம் யோசிச்சு பார். நடப்பதற்கான வாய்ப்பே இல்லாதது போல இருக்கிறான். ஆமா ஆமா, அன்னைக்கு 10 காசு இல்லாதப்ப உனக்கு கோடி கணக்கில் காசு கிடைக்க நான் சொன்ன போனால் நம்ப முடிஞ்சிச்சா? வாய்ப்பே இல்லைல்ல. ஆமா, அன்னைக்கு வாய்ப்பே இல்லை. இங்க பார், இது கிராஜுவலா வந்த யதார்த்தமான வளர்ச்சி அல்ல. ஏனென்றால் உன்னோட வாழ்க்கை ஓட்டத்தை தொடங்கின அநேகர் இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஆனால் உன்னை மாத்திரம் நான் உயர்த்தி இருக்கிறேன். இது எது ஆக்சிடென்டலா அல்ல கிராஜுவலா வந்தது கிடையாது. உன் கூட தொடங்கின நிறைய பேர் இன்னைக்கு அப்படியே தான் இருக்கிறாங்க. ஆனா ஒன்னு நான் தூக்கி இருக்கிறேன். ஏன் தெரியுமா? அன்னைக்கு நீ நம்ப முடியாததை பேசின, உன் வாழ்க்கையில நம்ப முடியாது இன்னைக்கு நடக்குது. இப்படிதான் நடக்குமா? என் கூட இருக்க நம்ப முடியல. என் பேரை என்ன சொல்லுவான்? அந்த வந்துட்டாருப்பா, அந்த ஜஸ்டின் சாப்பிடுங்க, டீயை சாப்பிடுங்க. ஜஸ்டின் எப்பவுமே ஆகாசத்துல தான் கோட்டை கட்டுவாப்ல. ஆமென். நான் கோட்டையை கட்டி குடி வந்துட்டேன். அன்னைக்கு பேசுறது இன்னைக்கு நடந்துச்சா? அதுக்கு வாய்ப்பு இருந்துச்சா? ஒரு பெரிய பிசினஸ் மேன், அந்த பிசினஸ் மேன்ட்ட நான் ஒரு சாதாரண ஒரு கடைநிலை ஊழியனாக வேலை பார்த்துருக்கிறேன். ஆனால் அப்போவே நான் தேவனோடு இணைக்கப்பட்டவனாக இருந்தேன். நிறைய முறை இல் ட்ரீட் பண்ணப்பட்டிருக்கிறேன் அவரால். அதற்கு பிறகு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிஸ்னஸ் ஒரு பெரிய சொத்து ப்ராப்பர்ட்டியை விற்கணும்னு முடிவெடுத்து, பெரிய எவனுமே இல்லைன்னும் போது கடைசி அண்ணனுடைய ஒரு தம்பி இருக்கானப்பா, அவர் வாங்குவாப்ல, அவன் பெரிய நல்ல ஆசிரியர், என்னை கூப்பிட்டு உட்காந்து ப்ராப்பர்ட்டி பேசிக்கிட்டு இருக்கிறார். எப்படி நம்ம டீயை ஊற்றி கொடுத்துருந்தோம், இப்போ டீயை வைப்பா, என்ன சொல்கிறீங்க பாய், என்ன சொல்கிறீங்க பாய், எவ்வளோ சொல்கிறீங்க?
எங்கள் அண்ணன் சொல்லுவேன் ஒன்று கூப்பிட்றாரு அவர் பேசுகிறேன். எங்கள் அண்ணனுக்கு பாஸ் அவர். என்ன சொல்ல வரேன், அன்னைக்கெல்லாம் அது சாத்தியமா? இன்னைக்கு சாத்தியம். நூற்றுக்கணக்கான காரை ஓவர்டேக் பண்ணியிருக்கீங்க, நூற்றுக்கணக்கான பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணியிருக்கிறீங்க. சூழ்நிலைகளோடு இயன்று பேசினவர்கள், மக்களை வந்து மகிழ்விப்பதற்காக அவங்க ரேஞ்சுக்கு பேசினவங்க எல்லாம் இன்னைக்கு தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவன் ஏத்துக்கிறானோ ஏத்துக்கலையோ, வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட்ல பேசுற நம்ம இன்னைக்கு அது இருக்குதுன்னா, இன்றைக்கு நாம் பேசுகிற வரப்போகிற உலகத்தின் ஆசீர்வாதங்கள் நாளைய நாளில் நம்முடைய கரங்களில் நிற்கும் என்று நான் சொல்கிறேன். எது இருக்கிறதோ அதை பேசாதிருங்கள், எது வேண்டுமோ அதை பேசுங்கள். எது இருக்கிறதோ அதை பேசாதிருங்கள், எது வேண்டுமோ அதை பேசுங்கள். ஆமென், ஆமென், ஆமென். ஹோட்டலுக்கு போறீங்க, சர்வர் என்ன வேணுன்றாரு, பசியா இருக்கு சார் அப்படின்றீங்க. அதான் சார் என்ன வேணும், பசியா இருக்கு. என்ன இருக்குதோ அதை சொல்லாத, எது வேணுமோ அதை சொல்லு. வியாதி இருக்கு அதை பேசாத, என்ன வேணும், சுகம் வேணும் அதை பேசு, அதை பேசு. ஆமென். சோர்வு இருக்கு அதை பேசாத, என்ன வேணும், ஆரோக்கியம் வேணும், ஐஸ்வர்யம் வேணும், உற்சாகம் வேணும், அமேசிங் மிரக்கிள்ஸ் வேணும், பேசு. when you started praising the Lord, அப்படியே அப்பம் பெருகுது பாருங்க. தெரிமை எழுதுறாரு, இயேசு துதிச்ச உடனே அப்படியே துதிக்கிறாராம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு விசுவலைஸ் பண்றேன். ஆமென், ஆமென். உங்கள் தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் காட். நீங்களும் அவர் முகமுகமாய் சந்திக்கிற ஒரு நாள் இருக்கு. அன்னைக்கு நீ என்ன கேட்கனாலும் கேட்கலாம். அதனால அவர் எங்கே எஸ்கேப் ஆகிட மாட்டார். ஆமென். எல்லா செட்டில்மெண்ட்டும் உங்களுக்கு பூமியில் கொடுத்து, ஆமென், முடிச்சுட்டு தான், டேலி பண்ணால் விடவே மாட்டார். ஆமென். இந்த ஃப்ளைட்டில் இந்த நாளில் நீ என்ன செய்கிற, இந்த நாட்டுக்கு போகிறேன்னு சொன்னார். அவர் ஃப்ளைட் டிக்கெட் எடுத்தார், வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் சொன்னார், இந்த ஃப்ளைட்லாண்டா நீ போகிறேன்றாரு. இவரும் நம்பிக்கையோடு போயிட்டார். அன்னைக்கு எல்லாம் வந்துட்டாங்க, எல்லோரும் ஃப்ளைட்டில் ஏறிட்டாங்க, ஃப்ளைட்டும் கிளம்பிருச்சு, கண்ணுக்கு முன்னாடி பறந்துருச்சு. என்ன ஆண்டவரே என்னார், கர்த்தர் சொல்ல இதெல்லாம் நீ போகிறேன்னாராம். என்ன ஆண்டவர், அந்த ஊழியக்காரர் சொல்ற, என்ன ஆண்டவர் ஃப்ளைட்டு போயிடுச்சு, அதனால நீ போகிற, நாளைக்கா, இன்னைக்கு தான் போகிறேன் நான். என்ன ஆண்டவர், நான் போன ஃப்ளைட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சான் பாருங்க, ஜகால் அப்படியே போயிட்டு திரும்ப லேண்ட் ஆகுது. என்னன்னு கேட்டால் உள்ள இருக்கிறவங்களாம் இறக்கி விட்றாங்களாம். ஃப்ளைட்டில் பொதுவாக 2 இன்ஜின் இருக்கும், 4 இன்ஜின் இருக்கும், டிஸ்டன்ஸை பொறுத்து. ஏதாச்சும் ஒரு இன்ஜின் மெஷின் ரிப்பேர் ஆச்சுன்னா இன்னொன்றில் தான் என்ன செய்யும், ஃப்ளைட்டு போய் அந்த ரிப்பேர் ஆன மிஷினை வந்து ஒன்று ஆந்தி வேலை பழுது பார்க்கலாம், அல்லது கீழே போய் பழுது பார்ப்பேன் நடக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா இப்படியே இருக்கும். இந்த இதில் 2 இன்ஜின் இருந்திருக்கு, ஒரு இன்ஜின் என்ன ஆயிடுச்சு, பழுதாயிருச்சு. மீதி ஒரு இன்ஜினில் இவ்வளோ பயணிகளை கூட்டிகிட்டு போகிறது ரிஸ்க்கு. அதனால் எல்லாம் இறங்கிருங்க. வெறும் ஃப்ளைட்டு தான் இப்போ போய் அங்கே இருந்து அதை சரி பண்ணக்கூடிய அந்த குறிப்பிட்ட சரி பண்ண வேண்டிய இன்ஜினியர்ஸ் எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ அங்கே ஃப்ளைட்டு போகுதுன்னு எல்லாம் இறங்கன்ட்டாங்க. இறங்கி ஃப்ளைட்டு இப்போ கிளம்புது. தனியாக கிளம்பும்போது ஒரே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்களாம், உங்களில் தைரியம் உள்ளவர்கள் யாரேன்னு வரணும் விரும்பினா நீங்கள் வரலான்னு. எவனுமே கைதுகள், இவர் மட்டும் கைதுக்கிட்டாராம். அப்படியே கேள்வி உள்ள வாய் ஆகிட்டாங்க, உட்காந்துட்டாச்சு. ஃப்ளைட்டு கிளம்பும்போது கர்த்தர் சொன்னாராம், எப்படி ஒருத்தனுக்காக ஃப்ளைட்டு போதான்னாராம். ஆமென். நீங்க 100 ஜெபம் பண்ணி 100 ஜெபத்துக்கு பதில் இல்லாட்டாலும் 101 ஜெபத்தை தைரியமா பண்ணு. ஒரு பெரிய பியூட்டி என்ன தெரியுமா, நீங்க நாளைக்கு லாஸ்ட் நிப்பாட்டலாம், இன்னைக்கு லாஸ்ட் நிப்பாட்டலாம், போன வாரம் லாஸ்டே நிப்பாட்டிடலாம் சார். என்ன சொல்றீங்க? ஆமா, அதான் சொன்னார் ஒருத்தர், ஃபியூச்சர், அதாவது ஒரு திராட்சை பழ ஜூஸ் உங்களுக்கு தராங்க, திராட்சை ரசம். இது வந்து திராட்சை ரசம் நல்ல வந்து வேல்யூவான திராட்சை ரசம் அப்படின்னா வந்து எத்தனை வருஷம் இருந்திருக்கோ அத்தனை, 10 வருஷம் 100 வருஷம் திராட்சை ரசம்லாம் இருக்குது. அப்படி ஒரு மூடி அடிச்சிங்கன்னா போதும். ஆமாம், அப்படியே முதுகு நின்றுக்கிட்டே பார்க்கலாம். அப்படி தான் திராட்சை ரசத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் வருஷம் இருக்குது. இப்போ ஒரு 5 வருஷம் 3 வருஷம் திராட்சை ரசம்னாலே எடுக்கிறதுக்கு முதல் 5 வருஷம் ஆகும். ரெண்டாவது என்னென்னா, ஒரு திராட்சை விதையை போட்டிங்கன்னா அது செடி ஆகிறதுக்கு முதல் ஒரு 4 நாள் ஆகும் முளை விடுறதுக்கு. அடுத்து செடி ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுங்க சொல்லுங்கள்?
ஒரு வாரத்தில் செடி வந்துடும். எவ்வளோ பெருசு? 3 மாதம் 6 மாதம் பூ பூத்து காய் காய்த்து அது கனியாக மாறுறதுக்கு 6 மாதமோ 1 வருஷமும் ஆகும். அப்புறம் அதை எடுத்து என்ன செய்கிறாங்க? ஜூஸ் ஆக்கி திராட்சை ரசம் எடுக்கிறாங்க. ஸோ இந்த திராட்சை ரசத்தை கையில் எடுங்க. இந்த திராட்சை ரசத்தை உங்கள் கைக்கு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு சொல்லுங்கள்? 1 வருஷம் ஆச்சு. ஆனால் ஏசுநாதர் அப்படின்றக்குள்ள 1 வருஷம் ப்ராசஸை அப்படின்றக்குள்ள நான் பண்ணிட்டாரு. நான் சொல்லவா, 1 வருஷம் கழிச்சு வாழ்க்கையில் என்ன உயர்வு இருக்கோ அதை 1 நிமிடத்தில் கர்த்தர் 1 நிமிடத்தில் உனக்கு தர முடியும். இந்த இரவு வேளையில் அதை செய்ய முடியும். Such a mighty God, awesome God, we are worshiping. ஒரு செடி வளர்ந்து அது மரமாகி அது பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்கறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆகுது. ஆனால் ஆரோனின் கோலை, துளிர்த்த கோல், அது என்ன செய்யுது? காஞ்ச அந்த கோல் துளிர்த்து பூவிட்டு காய் ஆய்த்து கனி கொடுக்குது. அதை உடன்படிக்கை பெட்டில் வைடான்றார். இன்னைக்கு காலையில் வாசித்துக்கிட்டு இருந்தேன். அப்போ எதுக்கு ஆரோன் கோலை வைக்கிற சொல்றாரு தெரியுமா? டே நான் காலத்தை கடந்தவன்டா அப்படின்றத ஞாபகப்படுத்துறாரு. ஐயா நல்லா தட்டணும், காது கேட்கணும். அப்படியே லெஃப்ட்ல அசைஞ்சா ஒரு மிராக்கிள், ரைட்ல அசைஞ்சா ஒரு மிராக்கிள். ஆமேன். உலகத்தானுக்கு அது பைத்தியமாய் தோன்றும். இந்த செய்தியில் இந்த வரியெல்லாம் கேட்டான்னு வச்சுக்கங்களேன், அவனுக்கு மென்டலாக தோணும். ஏன்னா பொதுவாக மென்டலுக்குலாம் அடுத்தவனை பார்க்கும்போது எப்படி தெரியும்? ஜெயிலுக்குள்ளே இருக்கேன்னு எப்போ சார் உங்களை ஜெயிலில் போட்டா? நான் வெளியே தான் இருக்கேன், இன்னும் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறேன். மாம்சத்துக்குரியவன் அதை அறியான். ஆமாம், பேருக்கு நீ சேனலில் வச்சு ஏதாச்சும் பேசிகிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ ஓவர் நைட் மிராக்கள்லாம் மாம்சத்தில் இருக்கிறவனுக்கு பைத்தியமாக தான் தோணும். கிறிஸ்தவன் கூட மாம்சத்தில் இருந்தாலும் பைத்தியமாக தான் தோணும். கிறிஸ்தவனுக்கு பைத்தியமாக தோணும், நல்லா தோணும். இந்துக்கு பைத்தியமாக தோணும், முஸ்லீம் அப்பெல்லாம் பைபிள் சொல்லலை. இந்துக்களுக்கு கூட நல்லா தோணும் ஆவிக்குரியவனாக இருந்தா. ஒரு ரட்சிக்கப்பட்ட இந்துவாக இருந்தாருன்னா, முஸ்லீமாக கூட இருந்தா. ஆனால் கிறிஸ்தவன் கூட மாம்சத்தில் இருந்தான்னா அவனுக்கு பைத்தியமாக தோணும். அதனால தான் அவர்கள் வாழ்க்கையெல்லாம் உழைச்சி 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 எறும்பு சேர்க்குற மாதிரி சேர்த்து அவன் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் செய்வான். இதுக்கு எதுக்குடா நீ இயேசுவை கும்பிடணும்? ஆனால் இயற்கை கப்பாற்பட்ட தேவனை நீ வணங்குவாய், ஆனால் உன் வாழ்க்கை இயற்கை கப்பாற்பட்டவர்களை தேவன் செய்வார். ஆமென், 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 ஆமென். அதனால நீங்க ஜஸ்ட் மூவ். ஆமாம், உங்கள் மிராக்கிள் நான் நிறையா பேச வேண்டியிருக்கு, பேசுவோம். ஆமாம், ஒரு 20 மினிட்ஸ் பேசுகிறேன். லைட்டாக மூவ் பண்ணி நல்லா டான்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்பிரிச்சுவல் ரெல்ம் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பிரிட் ரெல்மு. இந்த 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 டார்க்கு ஃபுல்லாக அப்படியே விலகி அப்படியே லைட் என்ட்ராகும் பாருங்கள். ஹல்லேலூயா. துதிக்கிறப்ப ஒரு பெரிய டெலிவரன்ஸ் வரும். டெலிவரன்ஸ். உங்கள் மைண்டெல்லாம் பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிக்கும். ஆமாம், பெரிய பெரிய தரிசனங்கள்லாம் உங்களுக்கு அப்படியே கிடைக்க ஆரம்பிக்கும். உங்கள் ஃபெய்த் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென். எத்தனை பேர் விசுவாசத்தில் வல்லவனாக விரும்புகிறீங்க? அப்படியே உங்களுக்குள்ள இந்த ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ஸ்லாம் அப்படியே பாசிட்டிவாக போய் சுற்றி இருக்கணும், அடித்து தகர்க்க பேசணும். உங்கள் பக்கத்தில் வரவன் எதிர்மறையாக பேசணும்னு நினச்சாலும் நாக்கு ஒட்டிக்கிறோம். பேசுனா பாசிட்டிவாக தான் உங்கள்கிட்ட பேச முடியும். அப்படி ஒரு ரூலிங் பவர் உங்களுக்குள்ள வந்து வெளியே வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ரிலீஸ் பண்ணுற இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். இதை விட உலகத்தில் வர எதுவும் ஆசீர்வாதம் கிடையாது. தேவனுடைய சத்தத்தை கேட்பது, தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்வது, இதை பற்றி தான் போன வாரம் பார்த்தோம். இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே. அப்போ முதல் நூற்றாண்டில் இனி வரும் உலகத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க. நம்ம எல்லாம் இருக்கிற உலகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்கெல்லாம் வரப்போகிற உலகத்தை பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சென்ச்சுரி மினிஸ்டர்ஸ் ஆஃப் காட், அப்போஸ்டல்ஸ், they spoke the coming about the coming world. ஆமென். நீங்கள் எதை பேசணும்? வரப்போகிற உலகத்தை பேசணும். ஆமென் சொல்லுங்க. அதாவது வரப்போகிற உலகம் என்றால் வந்திருக்கிற உலகம். எப்படி? உங்க ஆவியில வந்திருக்கிற உலகம், உங்க சரீரத்தில் வரப்போகிற உலகம். கையத்தட்டு. ஆமென். அப்ப இனி வரும் உலகம், அதான் பேசணும் போன வாரம். அந்த இனி வரும் உலகத்தோட நீ எப்படி கனெக்ட் ஆகுறீங்க? இனி வரும் உலகம், தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் வாட் இஸ் இனி வரும் உலகம். அந்த இறங்கி வருகிற அந்த அந்த என்னது, புதிய எருசலேம். புதிய எருசலேமோட சைஸ் இந்த பூமி மாதிரி 12 பூமியோ 22 சைஸ் பூமியோ சொல்கிறாங்க. இந்த பூமி மாதிரி அத்தனை பெரிய சைஸாக அது. ஆமாம்,
இவன் என்னமோ வந்து இவன் 12 ஸ்தாதி 2000 ஸ்தாதினா இவன் டெய்லர் கடையில் இருக்க ஸ்கேலை தூக்கிட்டு வந்துட்டான். தூக்கிட்டு வந்து அந்த நியூ ஜெருசலேம் தமிழ்நாட்டிலேருந்து ஹைதராபாத் தூரம் தான் இருக்குது. ஸோ இந்த 2 ஸ்டேட்டுக்குள்ளே தான் நியூ ஜெருசலேம் இருக்குன்னா அதனால் இடமே இருக்காது, ஒழுங்கா வாழுன்னு. அடப்பாவி, ஏண்டா மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்காம உட்காந்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள். அங்கே வந்து அதுக்கெலாம் இதுக்கே போக முடியாது. ஐஏஎஸ் ஐஆர்எஸ் பண்ண முடியலன்னு போது அதிலெல்லாம் நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா? இதெல்லாம் உங்களை டிப்ரெஸ் பண்ணி உங்களை காலி பண்ணுறதுக்கு பிசா செய்கிற ஆமாம் மோசமான வேலையை. அது வந்து இந்த பூமியை மாதிரி 12 மடங்கு பெருசு. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவனுக்காக மகா பிரதான ஆசாரியான இயேசு கிறிஸ்து நித்திய மீட்பை உனக்காக எனக்காக சிலுவையிலே உண்டு பண்ணி கைகளினால் செய்யப்படாத அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே சொந்த இரத்தத்தினால் பிரவேசித்து மாம்சமான திரையின் வழியாய் உங்களை உள்ளே அழைத்து வரும்படி தேவன் மிகப்பெரிய கிரயத்தை செய்து முடித்திருக்கிறார். It is not a place to enter with by our self effort. இது அவருடைய கிரயத்தில் போறது. யார் நித்திய மீட்பு. ஆமா, அப்படின்னா ஒரு விஷயத்தை அழிக்கவே முடியாது. உங்களுக்கு கிடைச்சிக்க ரட்சிப்பை நீங்க அழிக்கவே முடியாது. அவ்வளவுதான். யாரை வேணாலும் கூட்டுவா, அப்போ பேசிக்கோ, யாரை வேணாலும் கூட்டுவா. ஆமே, உங்களுக்கான ரட்சிப்பை அழிக்கவே முடியாது. ஏன்னா ரட்சிப்புக்கு பேரு நித்திய மீட்பு, நித்திய ரட்சிப்பு. அப்பேற்பட்ட வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. சாங்டிபிகேஷனை ஒன்ஸ் ஃபார் ஆல் முடிச்சிருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டு ஆசாரியன் அவன் தினந்தோறும் ஜனங்களுடைய பாவ மன்னிப்புக்காக பாவ மன்னிப்பு உண்டாகும்படி ஆட்டை மாட்டை வெட்டுகிறவனாக தேவனுடைய சன்னிதானத்தில் என்ன செய்வான்? நிற்பான். ஏன் நிற்கிறான்? வேலை இன்னும் முடியல, நிற்கிறான். நம்மாலு உட்கார்ந்தார். ஏன் உட்கார்ந்தாரு? வேலை. ஐயா, நேற்று வர செஞ்ச பாவத்துக்கு நான் வந்து மன்னிப்பு வாங்கிட்டேன், ஆனா நின்றுகிட்டு இருக்கேன். ஏன்? நாளைக்கு அவன் வருவான், நாளைக்கு பாவத்துக்கு. அதனால அந்த ஆசாரியர் நிற்பார். இந்த ஆசாரியர் உட்கார்ந்துட்டாரு. ஐயா என்னங்க நீங்க முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன். ஐயா நேற்று வரைக்கும் முடிச்சிட்டீங்க, நாளைக்கு எல்லாம் சேர்த்து தாண்டா முடிச்சிருக்கோம். புரியுதா? புரியுதா? ஏன் இவர் உட்கார்றாரு? அவர் ஏன் நிக்கிறாரு? அவர் நாளைக்கு பாவத்துக்கு நிக்கிறாரு, இவர் நாளைக்கு சேர்த்து முடிச்சார். எந்த நிமிஷத்திலும் செய்கிற ஜெபத்துக்கு பதில் இருக்கிறது. எந்த நிமிஷத்திலும் ஜெபிக்கும் போது சுகம் கிடைக்கிறது. எந்த நிமிஷத்திலும் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கிறது. காரணமுடைய பாவங்களுக்கான மொத்த கிரயத்தை அவர் சிலுவையிலே செலுத்தி தீர்த்தார். அப்பான்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதவன் கிறிஸ்தவத்துக்குள்ள வரவே அப்படி சொல்ல முடியாது. நான் வரவே நிப்பாட்டிக்கிறேன், வராதன்னு சொல்ல வந்தேன். நீ யாருப்பான்றாரு, ஏன்னா அப்பா சொல்றாரு. அப்பா பத்தி பேசும்போது தப்பா பேசாது. கிறிஸ்தவத்து அப்பான்ற வார்த்தையோட ஆழம் உனக்கு தெரியலனா நீ கிறிஸ்தவத்தை புரிஞ்சுக்கவே முடியாதுடா, முடியாது. அப்பானா இட்ஸ் a deepest word in this. இல்ல சார், ஜனங்களுக்கு வந்து irresponsibility ஆயிடக்கூடாது, அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியை கூட்டணும். நீங்க இப்படியே பேசினா அவங்க irresponsible ஆயிடுவாங்க. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், இல்லை ரொம்ப கிருபை பேசி மக்கள் irresponsible ஆயிட்டாங்க, அதனால கொஞ்சம் லா பேசணும். ஆமாம், டெய்லி டீ குடிச்சு வந்து ஒரு மாதிரி இருக்கு, கொஞ்ச நாள் விஷத்தை குடிங்க. என்ன கொடுமையான சார் இது? மக்கள் irresponsible ஆயிட்டு போறாங்க. நான் உனக்கு சொல்லவா, இட் இஸ் நாட் a matter of people's irresponsibility, it's the matter of God's responsibility. உன் பிள்ளை எவ்வளவு irresponsible இருந்தாலும் ஒரு அப்பனா நீ ரெஸ்பான்சிபிளா தானே இருக்க. அப்படித்தான் எங்க அப்பா ரெஸ்பான்சிபிளா இருக்கிறாரு. அந்த இருக்கிறாரு நான் சொல்றேன்ல, அப்பவே நான் ரெஸ்பான்சிபிள் ஆயிட்டேன்னு அர்த்தம். மெல்கிசதேக்கின் முறைமையின் படி அவர் ஆசாரியர் ஆனார். அப்படின்னா ஆசாரியர் லேவியனா தான் ஆகணும். வேற மாதிரி வந்தா முறையே இல்லைன்னு அர்த்தம். முறைப்படி வந்தா லேவியனா, லேவியன் வயிற்றுல என்ன செய்யணும்? பிறக்கணும். ஆனா இவர் யூதா கோத்திரத்தில் பிறந்திருக்காரு. அப்ப என்ன சொல்றாரு இவரே ஆக்கியோன், இவர் முறை இல்லாம வரலப்பா. மெல்கிசதேக்கின் முறைன்னு ஒரு முறை இருக்கு. நாங்களும் ஆர்டரா தான் வர்றோம். ஆர்டர்ல வரல, ஆனா வேற ஆர்டர்ல நாங்க வரோம். மெல்கிசதேக் ஆர்டர்ல வராரு முறைமையின்படி. அந்த அதுக்கு ஒரு ஆர்டர் இருக்கு. அப்படித்தான் கிரேஸுக்கு ஒரு ஆர்டர் இருக்கு. அது நீ நினைக்கிற ஆர்டர் இல்லை. ஆமா, நீ டிஸார்டர் ஆயிருமா? இப்ப 1 5
10, 13. ஆர்டராக இருக்கா டிஸார்டராக இருக்கா? டிஸார்டர் மாதிரி தெரியுது. இப்போ 2வது ரவுண்டு வரும்போது 1, 5, 10, 13. மொதல் 5 கூடுது, அடுத்து 5 கூடு, அடுத்து 3 கூடுது. அதே மாதிரி 13லேருந்து 18, அடுத்து 5 கூட்டு 23, அடுத்து 3 கூட்டு 26. இப்போ மொதல் வந்த சைக்கிள் அப்படியே 2வது வருதா? இப்போ திரும்ப அதே மாதிரி 5 கூட்டு 5 கூட்டு 3 கூட்டு 5 கூட்டு 5 கூட்டு 3 கூட்டு. இப்போ இது ஒரு ஆர்டர் ஆயிடுச்சா? கையை தட்டு. எவ்ரி டிஸார்டர் கேன் பி மேட் அன் ஆர்டர். நீ பார்த்த டிஸார்டர் மாதிரி இருக்கும், ஆனால் அந்த டிஸார்டரே திரும்ப 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 அந்த ஒரு ஆர்டர். இப்படி போட்டால் ஆர்டரு, இப்படி போட்டால் டிஸார்டர், ஆனால் இப்படியே தொடர்ந்து போட்டால் ஸ்டாரு. தேவன் உங்கள் டிஸார்டருக்குள்ள ஒரு ஆர்டரை கொண்டு வருவார். அவர் சச் அ ரெஸ்பான்சிபிள் ஃபாதர். நீங்கள் தூக்கி நிப்பாட்டாதீங்க சார் கிறிஸ்தவத்தை. நீங்கள் யார் சார்? கிறிஸ்தவத்தை ஹெர்குலிஸ் சார், நீங்கள் முகதுல ஒத்துக்கிற செய்ய வேண்டிய கடமையை மாற்றம் செய்தோம் என்று சொல்லுங்கள். We are useless servant. We have done our duty. ஒட்டுமொத்த கிறிஸ்தவம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் கரத்தில் இருக்கிறது. அத்தனை ஆத்துமாக்கள் என்னுடைய ஆத்துமாக்கள் என்று வேதத்தில் அவர் சொல்லி இருக்கிறார். அதனால கரெக்டாக நம்ம பேச 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 என்ன நடக்குதுன்னா, ரெஸ்பான்சிபிளா இருக்கிறேன்னு சொல்றவன்லாம் ரெஸ்பான்சிபிளா பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இர்ரெஸ்பான்சிபிளா இருக்கிறேன்னு சொல்றவன் எல்லாம் ரெஸ்பான்சிபிளா பரிசுத்தமாயிட்டு இருக்கிறான். நான் சொல்லவா, தேவன் என்னைக்குமே தப்பு பண்ண மாட்டார். அவர் 3 காலத்துக்கான காரியத்தை முடிச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? நீ தூக்கத்தில் எந்திரிச்சு கேட்டா கூட நீதிமான்ற உணர்வோட தேவன்கிட்ட பேச வேண்டும் என்பதற்காக. இனி வரும் உலகம் எங்க இருக்கு? எங்க பார்த்தோம்? இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே. என்னது? நியூ ஜெருசலேம். அது தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரம். நகரம் நான் நல்லா பாருங்க, அது ஒரு இடவாகு பெயர். புரியுதா உங்களுக்கு? நகரம்னா ஏதோ செங்கலை சிமெண்டை குத்திட்டு வந்துடாதீங்க. ஊர் உறங்கிற்று சொல்லுங்க. ஊர் இடவாகு பெயர். ஊர்ல இருக்க மக்கள் தூங்கிட்டாங்க. ஊர் உறங்கிட்டு இந்த செங்கல் கம்பிலாம் தூங்குதா? காலை எந்திரிச்சு எந்திரிக்குதா? அப்ப நியூ ஜெருசலேம் என்பது இட் இஸ் நாட் அ பில்டிங். கையை தட்டுங்க. அது இடவாகு பெயர். அது ஒரு வாழ்க்கை முறை. அது ஒரு ஆசீர்வாதம். அந்த நம்பர்ஸ் நீளம் அகலம் எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் மீனிங். இவன் நீல அகலம்னா டக்குன்னு டேப் எடுத்துட்டான். தம்பி, அதான் மாம்சத்துக்குரிய ஆவிக்குரியவர்களை அறிந்து கொள்ள முடியாது. ஸோ நியூ ஜெருசலேம் இஸ் அ லைஃப். பழைய ஏற்பாட்டில் கானான் என்பது தேசம், புதிய ஏற்பாட்டில் கானான் என்பது வாழ்க்கை. பழைய ஏற்பாட்டில் கானானுக்குள் நான், புதிய ஏற்பாட்டில் எனக்குள் கானான். பழைய ஏற்பாட்டில் பாலும் தேனும் வெளியே ஓடுகிறது, புதிய ஏற்பாட்டில் பாழாகிய துதியும் தேனாகிய வார்த்தையும் உள்ளிருந்து புறப்படுகிறது. எல்லாத்துக்குமே ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்கு. அப்ப நியூ ஜெருசலேம் என்பது இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல். ஒரு நல்ல கட்டட கட்டி எல்லாம் உள்ள போய் குடியிருங்க, நான் மாடி வீடு ஃபேன் ஓடுதாப்பா அப்படின்னு கபிரியல் வந்து பார்த்துக்கிட்டே திருறாரு. அது உள்ள நுழைஞ்சா இம்மார்டாலிட்டி, டைம் டிராவல் எல்லாத்தையும் தாண்டி சூப்பர் நேச்சுரல் ரெல்ம். அது தேவன் தாமே கட்டி உண்டாக நகரத்தை காத்திருந்தார்கள். ஜெருசலேம் இறங்கி வர கண்டேன். இங்கே சொல்றா இனி வரும் உலகம், அதை குறித்து பேசுகிறோமே. ஒரு குரூப் சொல்லுது அந்த உலகத்துக்குள்ள நம்ம என்டர் ஆயிட்டோம், ரட்சிக்கப்பட்ட போது என்டர் ஆயிட்டோம்ன்றாங்க. ஆமே. இன்னொரு குரூப் சொல்றாங்க இனிமே தான் வரப்போகுது அப்படின்றாங்க. ஆனால் நான் தெளிவாக சொல்றேன், நீ ரட்சிக்கப்பட்ட போதே அந்த இனி வரும் உலகத்துக்குள்ள நீ என்டர் ஆயிட்டீங்க. இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் உங்கள் கையின் மேல் இருக்கிறதுன்னாரு. The kingdom of heaven is at your hand. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இன்னைக்கு மனம் திரும்பி இயேசு சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா இன்னைக்கு நைட்டு கிங்டம் ஆஃப் ஹெவன் உனக்குள்ள வந்துருக்கு. இப்போ அதோட மேனிஃபெஸ்டேஷன் இருக்கு பாருங்க, விசிபிள் வேர்ல்டில். அதைத்தான் இனி வரும் உலகம் என்று சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம உள்ள நுழைஞ்சிட்டோமா நுழையலையா அப்படின்னா, நான் சொல்றேன் நுழைஞ்சிட்டோம். நம்ம ராஜ்யத்தின் புத்திரராய் இருக்கிறோம். இப்போ எந்த அளவு சத்தியத்தை அறிகிறோமோ அந்த அளவு அந்த இனி வரும் உலகத்தின் ஆசீர்வாதங்களை இந்த பூமியிலே நீங்கள் அனுபவிக்க. இனி வரும் உலகம் நிகழ்காலமா எதிர்காலமா? கிராமர் படி இனினாலே எதிர்காலம். ஆனா இனி வரப்போறத இன்னைக்கே நீ சாப்பிடலான்றார் எபிரேய ஆக்கியம். இன்னைக்கு அதான் பேச போறேன். நான் வந்தாச்சுன்னு சொல்றேன்,
நீ வரலன்ற, இப்போ உனக்காண்டி நான் பிரசங்கம் பண்ணுறேன், வரலனே வச்சுக்க, ஆனாலும் வராத ஒன்றை நீ இன்னைக்கே டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பைபிள் சொல்லு.